உங்களுக்கு உங்க அம்மாவ ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த பதிவ மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க ஒரு தம்பி இருக்கான். அவன் காலேஜ் 3 இயர் படிச்சுட்டு இருக்கான். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில அவங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் சேர்த்து அவன் ஒரு பதிவா தாங்க சமூக வலைதளத்தில போட்டிருக்கான். இந்த பதிவ பார்த்துட்டு பலரும் அந்த தம்பிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்த தம்பி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இறந்த 2ஆம் நாளன்று அம்மாவோட உடைமைகள் எல்லாம் பங்கிடப்பட்டன. அவள் உடுத்திக் கண்டிராத புடவைகளை எல்லாம் அக்கா, தங்கை, அண்ணிமார்களுக்கிடையில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. அம்மா இறந்த 2ஆம் நாளன்று அவள் வாழ்ந்து தீர்த்த வீடு அவள் வாசனையற்று போகும்படி முழுதாய் கழுவி துடைக்கப்பட்டது. சோப்பு நீரில் கரைந்து வெளியேறும் அவள் வாசனையை கடைசியாய் ஒரு முறை நான் ஆழ முகர்ந்து கொண்டேன். அம்மா இறந்த 2ஆம் நாளன்று அம்மாவுக்கு பிடித்ததெல்லாம் சமைக்கப்பட்டன. அம்மாவுக்கு உண்மையில் எதையெல்லாம் பிடிக்குமென்று யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு பிடித்ததையே அவளுக்கும் பிடிக்குமென நாங்கள் எண்ணிக்கொண்டோம். அம்மா இறந்த 2ஆம் நாளன்று அம்மாவின் சமையலறை சத்தமே இன்றி அண்ணிமாரின் கைகளுக்கு மாறியிருந்தது. அம்மாவின் கைருசி அது இனி ஒருபோதும் எங்களுக்கு வாய்க்கப் போவதில்லை. அம்மா இறந்த 2ஆம் நாளன்று பாவம் அப்பா கர்வம் இழந்து ஒரு கடும் காப்பிக்காக தயங்கி தயங்கி சமையலறைக்கும் வாசலுக்குமாய் நடந்து கொண்டிருந்தார். அம்மா இறந்த 2ஆம் நாளன்று அம்மாவின் சேகரிப்பில் இருந்த புத்தகங்களை எல்லாம் மூட்டை கட்டி பரண்மேல் போட்டு வைத்தான் அண்ணன். இனி அவள் கனவுகளை தூக்கி சுமக்க அங்கே யார்தான் இருக்கிறார்? அம்மா இறந்த 2ஆம் நாளன்று தினம் அந்தியில் அவள் ஜன்னல் பக்கமாய் வந்தமரும் சிட்டுக்குருவிகள் அவள் அரைவாசம் நுகர்ந்து பறந்து சென்றன. அவள் இல்லாத அடுப்பங்கரை பக்கம் இனி அவை மறுபடியும் திரும்ப போவதே இல்லை. அப்படித்தான் அம்மா இறந்த 2ஆம் நாளன்று அம்மா வீடாக இல்லை. ஏதோ ஓர் அந்நிய வீடாக உருமாறிக் கொண்டிருந்தது. என் எப்போதைக்குமாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இத பார்க்கும்போது நிஜமாவே இப்படிதான் நடக்கும். அந்த தம்பி மட்டும் தான் இனி அந்த வீட்ல அந்த தம்பியும், அந்த அப்பாவும் இருக்க போறாங்கன்னு நினைக்கும்போது, எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த தம்பிக்கு நீங்களும் உங்களோட ஆறுதல்கள சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆறுதல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க, இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நீங்க YouTubeல போடுங்கப்பா அப்படின்னு சொல்றவங்க, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாரி நல்ல விஷயத்த தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம சைட்ல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.